அதே தினத்தந்தியில வந்து 5த் பேஜ்ல இன்னொரு நியூஸ் குடுத்திருக்காங்க. என்னன்னாக்கா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு, செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றம், ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கு வந்து யார் தொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அறப்போர் சார்ந்த நபர்கள் வந்து இந்த முறைகேடு வந்து மின் வாரியத்தில வந்து டான்ஜென்கோட உதவியோட செஞ்சிருக்காங்க. ஸோ இதனால அரசுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 400 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் தான் சிபிஐக்கு வந்து மாத்திருக்காங்க. செந்தில் பாலாஜியோட கேஸ் இதுக்கு மேல சிபிஐ தான் விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த வழக்கு பெருசா பதிவு செய்யப்பட்டு, இந்த வழக்குல வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவும் எடுக்கப்படல. இந்த மாதிரியான விசாரணையே மேற்கொண்டா மக்கள் மனசுல வந்து ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சுட்டி காமிச்சு, இந்த வழக்க மாநில போலீஸா இருக்கக்கூடிய, மாநிலத்துடைய கண்ட்ரோலா இருக்கக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து இத வந்து விசாரணை பண்ணக்கூடாது. ஸோ இத வந்து நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த சம்பந்தமான வழக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார் 2 வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணுங்க சிபிஐ கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஹைகோர்ட் குடுத்திருக்கு. இதே சம்பந்தப்பட்ட செய்தி வந்து தொடர்பா வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கிட்ட பேட்டி எடுக்குறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டது நான் வந்து இது பண்றேன். அதாவது எப்படின்னாக்கா, அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே என்ன மாதிரியான ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணாங்களோ, அதே மாதிரியான மெத்தட்ல தான் நாங்க கொள்முதல் பண்ணியிருக்கோம். எங்க மேல முகாந்திரமே இல்லாத வழக்கு. இது சிபிஐ விசாரணை பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்ல. நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்றத முன்னெடுத்து, நாங்க சட்ட ரீதியா இத சந்திக்க போறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புல சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இதுல வந்து 400 கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஏற்படுறதும், மக்களுக்கு ஏற்படுறதும் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த முக்கியத்துவம் குடுத்து 5த் பேஜ்ல தினத்தந்தியில இந்த செய்திய குடுத்திருக்காங்க.